حي على الفلاح. சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மிஃப்தாஹு ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் திறக்கிற திறவுகோலை உங்களுக்கு தரட்டுமா என்றார்கள். அந்த திறவுகோலை போட்டால் வானமும் திறக்கும் பூமியும் திறக்கும். இப்படி ஒரு திறவுகோலை தரட்டுமா? ஏடிஎம் சாவியை நம்மள்ட்ட கொடுக்கணுமான்னு யாராவது கேட்டாக்கா வேணான்னு சொல்லுவோமா? ஏடிஎம் சாவியை வேண்டாம் என்று நாம் மறுப்போமா? சஹாபாக்கள் நாயகமே, வானத்தையும் பூமியையும் திறக்கிற திறவுகோலா கொடுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸிக்ரு வத்துஆ, அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் விக்ர் துஆ. இந்த விக்ரும் துஆவும் வானத்தையும் திறக்கும் பூமியையும் திறக்கும். ஆயிரம் ஆயிரம் வரலாறுகள் இதற்கு சான்று. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். தாரிஃபாத்தே ஜுர்ஜானி என்று ஒரு நூல் இருக்கிறது. உலமாக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். தாரிஃப் என்று சொன்னாலே ஒரு வார்த்தைக்கு விளக்கம் தெரிய வேண்டுமானால் தாரிஃபாத்தே ஜுர்ஜானியை எடு என்பார்கள். அரபு நாட்டிலே பிறந்தாலும் கூட அவர்கள் ரொட்டியை சாப்பிடுவதில்லை. ஜுர்ஜானியினுடைய உஸ்தாத் ஆசிரியர் இருக்கிறாரு, ரொட்டி சாப்பிட மாட்டாங்களா, அரிசி சோறு தான் சாப்பிடுவாங்க. என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, ரொட்டி சாப்பிடுவதற்கு நேரம் அதிகமாகிறது அரிசி சோற்றை விட, அந்த நேரத்தில் 700 முறை நான் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிவிடுகிறேன். அந்த நேர ஒப்பீடு. இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களிடத்தில் இமாமுனா அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் வருகிறார்கள். எனக்கு காலியுல் குலாப், நீதிபதிகளுக்கெல்லாம் தலைமை நீதிபதியினுடைய பதவி கிடைத்திருக்கிறது, நீங்கள் ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் ஆசிரியரே, பெரிய பதவி, ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். நீ தலைமை பீடத்திலே அமருகிற பொழுது நிறைய தஸ்பீஹ் செய்து கொள், திக்ர் செய்து கொள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவா லா இலாஹ இல்லல்லாஹ், நிறைய சொல்லிக் கொண்டே இரு என்று உஸ்தாது சொல்லுகிறார்கள். காரணம், நீ திக்ர் செய்ய ஆரம்பித்தால் சமூகத்தில் பிரச்சனை குறைந்துவிடும், உனக்கு வேலையும் குறைந்துவிடும் என்றார்கள். திக்ர் செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் பிரச்சனைகளை நீக்கி விடுவான், உனக்கு வேலை குறைந்து விடும், திக்ரை அதிகமாக செய்து கொள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த பகதாத் மாநகரத்தில் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்க பார்க்கலாம், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முக்கல்லீதுகளா இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லோருமே, அதுவும் அரபு நாடு ஃபுல்லா முக்கல்லீதுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பகதாத் நகரத்திற்கு இரவு 10 மணிக்கு சென்றார்கள். இரவு 10 மணிக்கு செல்கிறார்கள். ஒரு பள்ளியிலே போய் இஷா தொழுகலாம் என்று சொல்லி பள்ளிக்குள்ளே செல்கிறார்கள். மோதினாரு. அப்பதான் பவ்வாப், வாட்ச்மேன், அந்த கதவை பூட்டிட்டு இருக்கிறார். பூட்டுற நேரத்தில் பொதுவாகவே நம்ம ஊர்ல பார்க்கலாம், பள்ளிவாசல் மோதினார் பூட்டும் போது போய் 4 ரக்காத் தொழுதுக்கிற அனுமதி கொடுங்கன்னு கேட்டு பாருங்க, கொதறிடுவார். ஏன் காலை 4 மணியிலிருந்து விழிக்கிறார். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா போய் சொன்னார்கள், நான் 4 ரக்காத் தொழுது கொள்கிறேன். முடியாது. தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொன்னால் உலகமே அவர்களை பார்ப்பதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது, அமோக வரவேற்பு இருக்கும். ஆனால் இறைநேசர்கள் பெரியவர்கள் என்றைக்குமே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை. நான் 4 ரக்காத் தொழுது கொள்கிறேன், அதெல்லாம் முடியாது. தக்பீர் கட்டிவிட்டால் அவர் என்ன செய்வார் என்று எண்ணி வேகமாக சென்ற அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டி விட்டார்கள். அந்த மோதினார் பவ்வாபு பயங்கரமான ஆளு. நீ தக்பீர் கட்டினா என்னன்னு சொல்லி பின்னால் சென்று கழுத்தை பிடித்து பின்னாலே இழுத்து கொண்டு வந்து கேட்டுக்கு வெளியே விட்டு கதவை பூட்டி விடுகிறார். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா கேட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார். பக்கத்திலே ஒரு ஹப்பாஸ், ரொட்டி கடைக்காரர், ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார். பெரிய மனிதரை பார்க்கிறார். ஹப்பாஸ் நினைக்கிறார், பெரிய மனிதர் வந்திருக்கிறார், யாரோ ஒருவர் தெரியவில்லை, அவரை நம் கடைக்கு அழைத்து உணவு கொடுத்து சாப்பிட வைத்து இங்கேயே தொலை வைத்து மறுநாள் காலை அனுப்பலாம் என்று அமோக வரவேற்பு கொடுத்து அழைத்து வந்து தொலை சொல்லி இங்கேயே நீங்கள் சாப்பிட்டு விட்டு இரவு தங்குங்கள் என்று சொல்ல அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் வருகிறார்கள், தொழுகிறார்கள். தொழுது விட்டு அந்த கடையிலே நடக்கிற அதிசயத்தை பார்க்கிறார்கள். எல்லா ரொட்டி கடையிலையும் நம்ம பார்க்கலாம். இந்த புரோட்டா கடையில எல்லாம் பார்த்தா அது ஒரு புரோட்டா வர்றங்குள்ளாட்டி அது வர்ற பாடு இருக்கு.
முதல்ல ஒரு 5 கிலோ மாவை கொட்டுவான். கொட்டி அதை அப்படியே ஒரு பெரிய குளமா மாத்துவான். அதுக்கப்புறம் அதுல எண்ணெயை ஊத்தி தண்ணியை ஊத்தி உப்பை போட்டு ஒரு மாதிரி ஆக்கி அப்படி பலாப்பழமா உருட்டிடுவான். அதுக்கப்புறம் அந்த பலாப்பழத்தை கைக்குள்ள விட்டு முட்டை முட்டையா மாத்துவான். அதுக்கப்புறம் அந்த முட்டை தோசையாக்கப்படும். முட்டையை விரிப்பான், தோசையாக்குவான். அந்த தோசையை திருப்பி அடிச்சு பூரியாக்குவான். அந்த பூரியை திருப்பி சுத்தி ஜிலேபி ஆக்குவான். மீண்டும் அந்த ஜிலேபியை சுத்தி ரொட்டியாக மாறும். ஒரு ரொட்டி வர்றவங்களாட்டி அது படுற பாடு. ஆனால் அந்த கடையிலே வித்தியாசமாக நடக்கிறது. எல்லாம் நடக்கிறது, ஆனால் தஸ்பீஹோடு நடக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவா, லா இலாஹ இல்லல்லாஹ். தஸ்பீஹ் ஓடினால் ரொட்டி ஓடுகிறது, தஸ்பீஹ் நின்றால் ரொட்டி நின்று விடுகிறது. எல்லாம் தஸ்பீஹ். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா கேட்டார்கள், என்னங்க எல்லாமே தஸ்பீஹா இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. ஒரு 17-18 வருஷமா இப்படி பழகிட்டேன் ஹஸ்ரத். 17-18 வருஷமா இப்படி பழகியாச்சு. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டார்கள், இவ்வளவு தஸ்பீஹ் செய்கிறீர்களே, நீங்கள் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறானா? அந்த அருளாளன் கொடுக்கிறானா? ரொட்டி கடைக்காரருக்கு வந்ததே கோபம். என்னது? நான் கேட்பதையா? நான் நினைப்பதையெல்லாம் என்ற ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து கொட்டுகிறான். கேட்பதை அல்ல, எதையெல்லாம் நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் கொண்டு வந்து என்ற ரப்புல் ஆலமீன் கொட்டுகிறான். ஆனா 17 வருஷமா அஹ்மத் இப்னு ஹம்பல்னு ஒரு மனுஷனை பார்க்கணும்னு நான் கேட்கிறேன். அவர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று பெரிய மனுஷனை பார்க்கணும்னு நான் கேட்கிறேன். அதை மட்டும் அல்லாஹ் காட்டவே இல்லை. கீழே அமர்ந்திருந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் மேலே எழுந்து, ஹா அன அஹ்மத், அந்த அஹ்மதே நான் தானப்பா, அந்த அஹ்மதே நான் தானப்பா. உன் தஸ்பீஹ் என்ன வேலையை செய்தது பார்த்தாயா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளியிலே கூட, தன் பள்ளியிலே கூட தொலைவிடாமல் உன் இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டான் பார்த்தாயா? இதுதான் திக்ர். இந்த திக்ர் வானத்தையும் திறக்கும், பூமியையும் திறக்கும். எவ்வளவு பெரிய அருள் அல்லாஹ் செய்திருக்கிறான். எத்தனை பேர்கள் அந்த திக்ரை கையில் எடுத்தோம்? யோசிக்க வேண்டும்.